இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிற காரியம், என்னால் இருக்கத்தக்கதாக என்ற வார்த்தை என்று கேட்டால் எவர்லாஸ்டிங் ஆங்கிலத்தில். நீங்கள் 37வது வருஷம் சொல்லுகிறது 1 ராஜாக்கள் 11:37, நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருப்பதற்கு நான் உன்னை தெரிந்து கொண்டேன். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதுக்கு காரணம் என்ன? அநேகர் சொல்வாருங்க, எனக்கு தெரியல, ஜெபம் பண்ணி சொல்லுங்கன்னு. அது சரியான ஒரு படிவம் இல்லை. கர்த்தர் என்ன நினைக்கிறார் என்பதை நீங்கள் தான் ஜெபித்து தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, அது தீர்க்கதரிசி மூலம் உறுதிப்படுத்தப்படுமே தவிர, இது முழுவதும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் திருப்பி ஃபோன் பண்ணியா என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. இதுதான் ஆவிக்குரிய மெத்தன போக்கு என்பது. உங்களுக்கு ஒரு அறிமுகம் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அது ஆவிக்குரிய அறிமுகம். அது நல்ல விதத்தில் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த இடத்துல தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன என்பதையும் அழைப்பு என்ன என்பதை நீங்கள் தான் அறிந்து கொள்ள வேண்டும். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆராதனையின் மூலமே உறுதிப்படும், செய்தியின் மூலம் உறுதிப்படும், தீர்க்கதரிசியின் மூலம் உறுதிப்படும். இந்த நாளிலே செய்தியை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் தான் தெரியும். உங்கள் தெரிந்து கொள்ளுதல் என்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பேதுரு சொல்லுகிறார், அப்பொழுது தான் நீங்கள் இடறி விழுவதில்லை. அதனால சில பேர் பலிபீடத்தை நோக்கி பார்ப்பாங்க. மனுஷர்களுக்கு முக்கியம், அந்த ஈர்க்கப்பட்டுருவாங்க. அந்த அபிஷேகம் அவர்களை ஈர்க்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுடைய நிலை தடுமாறுகிற பொழுது முழு சபையுமே குலுங்க ஆரம்பிக்கிறது. அப்படி குலுங்கக்கூடாது என்பது தான் தேவனுடைய சித்தம். அபிஷேகித்தவரை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும் தவிர அபிஷேகத்தை பார்க்கக்கூடாது. தெரிந்து கொள்ளுதல் எதன் மேல் இருக்கிறது? கர்த்தர் உங்களை மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருப்பதற்கு உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தும் விசேஷம் 1:6 வாசிக்கிறோம். உங்களுக்கு ராஜா என்றால் பட்டயத்தை உயர்த்துகிற அனுபவம் இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் கிரீடம் முக்கியமில்லை, சிங்காசனம் முக்கியமில்லை. இவைகளெல்லாம் உங்களுக்கு பட்டயம் ஒழுங்காய் நீங்கள் உயர்த்த தெரிந்தால் இவைகள் அனைத்து தேடி வரும். ஆவிக்குரிய ராஜாவுக்கு வேத வசனமாகி ஆவிக்குரிய பட்டயத்தை உயர்த்த தெரிந்திருக்க வேண்டும். இது இருந்தால் போதும், உங்களுக்கு சிங்காசனம் காத்து கொண்டு இருக்கும், கிரீடங்கள் காத்து கொண்டிருக்கும், ஜனங்கள் உங்களுக்காய் காத்து கொண்டிருப்பார்கள். வார்த்தையினுடைய ஈர்ப்பு சக்தி தானே தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த சர்வத்தையும் தாங்கி நிறுத்துகிறது தான் அந்த கர்த்தருடைய வசனம் என்று எபிரேயர் 1:3 வாசிக்கிறோம். சர்வத்தையும் தாங்கி நிறுத்துகிறது. இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும், உங்கள் சந்ததியினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இப்படியான காரியங்களை செய்ய போகிறார். என்னால் இருக்கத்தக்கதான காரியம். அதற்கு முன்பு என்னுடைய தெரிந்து கொள்வதை உறுதிப்படுத்தணும். இப்பொழுது நாம் செய்திக்குள்ளே கடந்து